கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இங்கே பிதாவாகிய ஒரே தேவன், இரண்டாவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், சகலமும் நாம் பார்க்கக்கூடிய எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண்ணாய் இருப்பது சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். சகலவற்றையும் தேவைகளை சந்திக்கிறதும் அவை எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும் என்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண வைக்கிறதும் பார்ப்போம் என்று சொன்னால் அது பிதாவாகிய தேவனால். பிரியமானவர்களே, நாம் இதைத்தான் உபாகமம் 6:4 பார்க்கிறோம். சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார், சகலமும் அவருடைய ஆரம்பமாய் இருக்கிறது, அவரையே ஆதாரமாய் கொண்டிருக்கிறது பிதாவாகிய தேவன். பிரியமானவர்களே, உண்டாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை உண்டாக்கினவர் யார் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலே என்று அங்கே பார்க்கிறோம், இங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். பிரியமானவர்களே, நாம் உண்டாக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். நம்மை உண்டாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகலமும் இப்படியெல்லாம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய திட்டம், சித்தம், அதை தம்முடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாக்கினவர் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகலமும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், எதற்கு? நாம் பிதாவினிடத்திலே சேரும்படியாக. கர்த்தருடைய என்று யோவான் 14:6 நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 11வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. உம்முடைய சித்தத்தினாலே என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? மகிமை கனம் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, அவருக்கு துதி கனம் மகிமை உண்டாகத்தக்கதாக. நாம் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதான நோக்கம் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, கிறிஸ்து இயேசு. அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, பிதாவாகிய தேவனிடத்திலே. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தார்கள். சகலமும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை. கொலோசியர் பிரியமானவர்களே 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை
நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் பிதாவுக்கென்றும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவராலே, பிதாவினாலே, பிதாவுக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று நாம் முதலில் நாம் உண்டாயிருக்கிறோம் என்று பார்த்தோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் முதலில் பார்த்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இங்கே நாம் பார்க்கிறோம் அவருக்கெண்டும் அவரை கொண்டும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று. இது நமக்கு ஒரு குழப்பமாக அல்ல. பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்வார், கர்த்தர் நல்லவர். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் மற்றும் யோவான் 10ஆம் அதிகாரம் 30 மற்றும் யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 23 இந்த வசனங்களிலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார். திரியேகத்தை குறித்து பிரியமான நம்ம ஐயப்பட வேண்டியது அவசியமில்லை. நமக்குள் ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு, சரீரம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் திரியேகமாய் இருக்கிறது போல தேவனும் திரித்துவம் உடையவராக அவர் இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2, 3 இந்த வசனங்களை கூட நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், குறிப்பாக பிரியமானவர்களே, இவரை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய பிதாவினுடைய தன்மையின் சொரூபம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் முக்கூட்டுனாலே உண்டாக்கப்பட்டவர்கள். சரீரம், ஆத்துமா, ஆவி. ஆவி செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு, ஆத்துமா செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு, சரீரம் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. இது தனித்தனியாக காரியங்களை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றாய் இருக்கிறது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் பிரியமானவர்களே 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், பிதாவும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இன்னும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னார், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 11ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 36வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், சகலமும் அவராலும், இயேசு கிறிஸ்துவினாலும், அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, பிதாவுக்காகவும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இருக்கிறது. பிதாவும் குமாரனும் ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உண்டாக்கப்பட்டிருக்கிற சகல சிருஷ்டிகளும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாகும்படி நாம் பூமியிலே வாழ்வது, பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய 28வது வசனத்திலே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பிழைப்பு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அசைகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 11 இந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
9 முதல் 11 வரைக்கும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எப்படி? அவருடைய சிலுவையினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலினால். ஹல்லேலூயா. நமக்காக மரிக்கும்படி, நமக்காக இரத்தம் சிந்தும்படி, நமக்காக ஜீவனை கொடுக்கும்படி இயேசு இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷருடைய சாயல் ஆகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், பிரியமானவர்களே, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் என்று நாம் பார்க்கிறோம். தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை ஒப்பு கொடுத்தார், நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் அறிகிற அறிவே நமக்கு நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, இன்னும் ஏசாயா 44:6 நாம் பார்க்கிறோம், அவரே முந்தினவரும் அவரே நமக்கு பிந்தினவருமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43:7 அவருடைய மகிமைக்கென்றே நாம் யாவரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏசாயா 45:5 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களிலே அவரையாலே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, நானே கர்த்தர், என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை. அப்படி என்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாயிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் தனித்தனியாக கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய ஆவி கிரியை செய்கிறது, நம்முடைய ஆத்துமா கிரியை செய்யக்கூடிய ஒன்று. பிரியமா, நம்முடைய சரீரம் கிரியை செய்யக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நாம் சரீரம் கிரியை செய்கிறதை மாத்திரம்தான் நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது, காதால் கேட்க முடிகிறது. நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் கிரியை செய்கிறதை, பிரியமானவர்களே, நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல்தான் கிறிஸ்து இயேசு பிதாவினுடைய தற்சொரூபமாய் வந்து அவருடைய மகிமையின் சொரூபமாய் தன்மையாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு பிரகாசமாய் வெளிப்பட்டு காணக்கூடாத தேவனை காணக்கூடியவராக நமக்கு வெளிப்பட்டார். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொல்கிறது, நான் செய்கிறது எல்லாம் பிதா சொன்னது, பிதா எனக்கு காண்பித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதலால் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை உடைய நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த அறிவு இன்றைக்கு வரைக்கும் ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்று, பிரியமானவர்களே, இதே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த உலகத்தை குறித்து எவ்வளவோ காரியங்களை குறித்து நாம் அறிகிறோம். அவையெல்லாம் நமக்கு பிரியமான உலகத்தோடு கூட அந்த பிரயோஜனம் முடிந்துவிடும். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் அறிகிற அறிவே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனாய் விளங்குகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுக்கு நாங்கள் பூமியிலே உயிரோடு கூட எங்களை கொண்டு வந்தது நீர், உமக்கென்று எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது நீர். ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டு எங்களை தேவனோடு கூட என்னென்றைக்கும் நீர் வைக்கிறவராய் இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம் இந்த பூமியிலே காணப்படுகிறவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நித்தமும் நடத்தப்படுகிறபடினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமும் இந்த நித்திய ஜீவனும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். God bless you.